ஒரு நாள் காட்டில் மேய்ந்து கொண்டிருந்த 4 பசுமாடுகள் மிக ஒற்றுமையோடும் மிக இணைவாகவும் அழகாக தங்களுடைய உணவுகளை பெற்றுக்கொண்டிருந்தது. நாட்கள் நகர்ந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சிங்கம் ஒன்று எப்படியாவது இந்த பசுமாட்டை பிடித்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி எத்தனித்தது. ஆனால் அதால் இயலவில்லை. ஏனென்று சொன்னால் 4 பெரிய பசுமாடுகளும் ஒன்றை ஒன்று இணைந்து அவைகள் இருந்ததினாலே அவைகளை குறித்த ஒரு பயம் அதற்கு இருந்தது. எனவே காட்டிலே ஒரு நரியை அது சந்தித்து, இந்த பசுமாடுகளை எனக்கு அடித்து சாப்பிட வேண்டும், ஆசையாக இருக்கிறது என்று சொன்னது. அவ்வளவுதானே, நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி மறுநாள் புல் மேய்ந்து கொண்டிருந்த பசுமாட்டின் ஒன்றை அழைத்து அதனுடைய காதில் ஒரு ரகசியத்தை சொன்னது. ரகசியத்தை சொல்லிவிட்டு அது சென்று விட்டது. மற்ற 3 பசுமாடுகளும் அதனிடத்திலே வந்து, என்ன ரகசியம் நரி சொல்லி சென்றது என்று சொல்லி கேட்டது. அதற்கு அது சொன்னது, யாரிடமும் சொல்லாதே என்று சொன்னது என்று சொல்லி. இந்த 3 பசுமாடுகளும் மீண்டும் மீண்டும் கேட்டன. இதையே திரும்ப திரும்ப சொன்னதினாலே இந்த பசுமாட்டை தனியாக விட்டு சென்றது. சிங்கத்திற்கு வசதியாக போய்விட்டது. அது நன்றாய் அடித்து சாப்பிட்டு விட்டது. இப்போது தொடர்ந்து 2வது நாள் வந்தது. 2வது அடுத்த பசுமாட்டை அழைத்தது. அதனுடைய காதில் ஒரு ரகசியத்தை சொல்லி சென்றது. அந்த பசுமாடு மற்ற பசுமாடுகள் கேட்டபோது சொன்னது, யாரிடமும் சொல்லாதே என்று சொன்னது. நாங்கள் நண்பர்கள் தானே, எங்களிடத்தில் நீ சொல்லலாமே என்று சொல்லி கேட்டதற்கு, இல்லை, அது யாரிடமும் சொல்லாதே என்று சொல்லிவிட்டு சென்று விட்டது என்று சொல்லி. அப்போது மற்ற 2 பசுமாடுகளும் ஒன்றாய் மேய்ந்தன. இதை தனியாக விட்டது. அப்போதும் சிங்கத்துக்கு வேட்டை அதிகமாயிற்று. பிரியமானவர்களே, இப்படி ஒன்றொன்றாய் இந்த பசுமாடுகளை அடித்து சாப்பிட்டு விட்டது. இப்போது ஒரு கேள்வி, நரி என்ன அந்த பசுமாட்டிடம் சொன்னது என்று சொல்லி. வேறு ஒன்றுமில்லை, அது சொன்ன ரகசியமே யாரிடமும் சொல்லாதே என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்லி சென்றது. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான் என்று சொல்லி திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் இந்த உலகத்திலே பேதையானவர்களைப் போல அல்ல, விவேகியைப் போல வார்த்தைகளை கேட்பதிலும் பேசுவதிலும் அதை நடைமுறைப்படுத்துவதிலும் மிக கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி திருமறை நம்மை அழைக்கிறது. அவ்வண்ணமே செயல்படுவோம். இறையாசியை பெற்றுக்கொள்ளுவோம். God bless you.